எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு சூப்பரான சாட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரகடா சாட். இது நார்த்தில் ரொம்ப பாப்புலர். இது வந்து வெள்ளை பட்டாணி வச்சு நம்ம செய்யறது உண்டு. ஸோ இது எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். சாட் ஐட்டம்ஸ்க்கு தேவையான இந்த ரகடாவை எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். வெள்ளை பட்டாணியை ஒரு நைட், அதாவது 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊறின இந்த பட்டாணியை ஒரு ப்ரெஷர் குக்கரில் மாற்றி 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், பொடுசா நறுக்கின ஒரு வெங்காயம், 1 டீஸ்பூன் எண்ணெய், தேவையான தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வேக வைங்க. நம்ம சேர்த்த பட்டாணி நல்லா வேகிற வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணுங்க. ஒரு 4-5 விசில் வரட்டும். அடுத்து ஒரு பேன் எடுத்து சூடாக்கி 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து இந்த மசாலா எல்லாம் எண்ணெயில் வறுபடுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ வெங்காயம், எண்ணெய், மஞ்சள் தூள் போட்டு வேக வச்ச பட்டாணியை கடாயில் ஊற்றி நல்லா கிண்டுங்க. தேவையான உப்பு சேர்த்து நம்ம சேர்த்த பட்டாணி கொஞ்சம் கரையிற மாதிரி நல்லா மசிச்சு விடுங்க. இப்படி மசிக்கிறதால பீஸ் மசாலா நல்லா திக்கா நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வரும். சாட்டுக்கு தேவையான ரகடா ரெடி. கொத்தமல்லி தூவி உங்கள் ஃபேமிலிக்கு சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. நல்ல அருமையான சூடான அந்த ரகடா சாட்டை எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சாட் ரெசிபி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள்.